வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிறவி தொடர்பு. பிறவி எப்படி நம்மளுக்கு தொடருது? இப்போ ஒரு விளக்கை ஏற்றுறோம், விளக்கு எரிஞ்சிட்டே இருக்குது, அதிலிருந்து வெளிச்சமும் கிடைக்கிது, அதனால ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி வெளியில் வருது இல்லையா? இப்போ அந்த விளக்கை அணைச்சதுக்கப்புறம் அந்த வெளிச்சம் எங்கே போச்சு, அந்த ஹீட் எங்கே போச்சு? அதையெல்லாம் சுத்த வெளியோட கரைஞ்சிடுச்சு, அப்படி தானே? அதே போல் தான் இப்போ ஆற்றுல தண்ணி ஓடிட்டே இருக்குது அப்படின்னா, தண்ணி நமக்கு பார்வைக்கு அப்படியே நிற்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் தண்ணி வந்துகிட்டே இருக்கும், ஓடிட்டே தான் இருக்கும். இப்போ தண்ணி நமக்கு வரத்து நின்றுச்சு அப்படின்னா அந்த ஆறில் தண்ணி இருக்காது. ஏன்னா வரத்து போக்கு நிறுத்திட்டோம் இல்லையா? அதனால் தண்ணி நின்றுடும். அதே போல் தான் இப்போ ஒரு ஷட்டர் வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணி விடுறாங்க. இப்போ விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் அந்த மாதிரிலாம் செய்யும்போது அது திறந்து விடுவாங்க, அது போதுமான அளவு முடித்தோடனே அதை நிறுத்திடுவாங்க. அதே போல் தான் நம்மளோட பிறவி தொடர்பு. பிறவி தொடர்பில் நம்மளுக்கு உயிராற்றல் சுழன்று ஓடிட்டே இருக்குது, அப்போ சுற்றோட்டமாக இருக்குது. அதை நம்ம அதனால தான் உயிர்னு சொல்கிறோம். அது எல்லைக்குட்பட்டே இருக்குது. இப்போ இதையே இந்த விளக்கு, இந்த ஆறு, இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம உயிர் இருக்க வரை நாம் உயிருடன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உடலில் ஓடிட்டுருக்க இந்த உயிராற்றல், இந்த சுவாசம், இந்த இரத்த ஓட்டம் நமக்கு நின்றுடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த காந்தம் தான் நமக்கு உணர்வு நிலையை கொடுக்குது. அதுதான் நம்மளை உயிர் ஓட்டத்தை நமக்கு நிகழ்த்திட்டுருக்கு இல்லையா? அப்போ அந்த காந்த ஓட்டமும் என்ன ஆகும்? தடையாயிரும். அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, எல்லைக்குள்ளே இருக்கிற இந்த உடலுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் பரவி விரிஞ்சி இருக்கிற அந்த பரமாத்மாவோட இணையுது. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் பிறவி அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்கிறதுக்கு இப்படியே தான். இப்போ எப்படி நீர் இருக்கோ, இப்போ தண்ணி வெயில் காலத்தில் என்ன ஆகும்? நீர் ஆவியாகி அப்படியே மேகமாகி மழையாக பொழியும். இது எல்லாமே எப்படி நடக்குது? நம்ம கையில் நம்ம எதுவும் செயல்படுத்துகிறோமா? இல்லை. அதே போல் தான் இறைநிலை வாழ்க்கையில் நமக்கு எது எப்போ நடக்கணும் அப்படிங்கிறது சூட்சுமமாக வச்சுட்டே இருக்கும். அந்த செயல்பாட்டின் தொடர்பாக ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதுக்கு தான் மகரிஷி அழகாக சொல்லுவாங்க, உன்னோட முன்பிறவி அப்படிங்கிறது உன் அம்மா அப்பா தான், பின்பிறவிங்கிறது உன்னோட சந்ததியர். எப்படின்னா, பிற வாழ்க்கையில் பிறவியில் எல்லாருக்குமே விந்துநாத சேர்க்கை தான் ஒரு பிறவி தொடர்பை உருவாக்குது இல்லையா? அதனால தான் முன்பிறவி அம்மா அப்பாவும் நம்மளோட அடுத்த சந்ததி நம்மளோட அடுத்த பிறவி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க கொடுத்த வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வழியாக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த நம்ம கொடுக்குற பதிவுகள் தான் நம்ம சந்ததிக்கு. அப்படி தான் நமக்கு பிறவி தொடர்பு வருது. அதனால் அந்த பிறவி தொடர்பு எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா எப்போவுமே நமக்கு அந்த ஒரு விழிப்பு நிலை கிடைக்கும். அப்போ நம்ம வாழ்நாள் முழுவதும் அந்த வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து நம்ம வாழணும் அப்படின்னா இந்த விழிப்பு நிலையோடு நான் வாழும் பொழுது இந்த பிறவி தொடர்பு அப்படிங்கிறத அடுத்து வர நம்ம சந்ததி, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்ல பதிவுகளாக நம்மளால் கொடுக்க முடியும். மேலடுக்கு பதிவு நம்ம ஏற்கனவே தாய் தந்தை வழியாக வந்ததையும் நம்ம கழித்து மேலடுக்கு பதிவுகளையும் நம்ம நல்ல விதமாக போட்டோம்னா சந்ததிகளுக்கு நல்ல ஒரு தொடர்பு பதிவுகளை நாம் கொடுக்க முடியும். அதனால் இந்த பிறவியோட நோக்கம் என்னங்கிறத உணர்ந்து நம்ம வரும் சந்ததிகளுக்கு பிறவி தொடர்பை நல்ல விதமாக நாம் கொடுத்து அந்த தலைமுறையை செழிக்க வைப்போம். வாழ்க வளமுடன்.